நமது ஜெபம் டிவியில் மறுரூப நேரம். நான் பலவீனன், அவர் பலவான். என்னுடைய பலவீனத்துல நான் பலவீனனாய் தெரியாதபடிக்கு அவருடைய பலன் எனக்குள்ளிருந்து செயல்பட ஆரம்பிக்கும். என்னுடைய குறைவுகளில அவருடைய நிறைவு எனக்குள்ளிருந்து செயல்பட ஆரம்பிக்கும். அப்ப இது முரண்பாடான ஸ்டேட்மெண்ட் இல்ல. நானும் என் ஆண்டவரும் ஒன்றாய் இருப்பதினாலே, அங்கதான் ரகசியமே. Highway Tabernacle Ministries presents Transformation Time every Thursday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. பறந்து காக்கும் பட்சியை போல நம்மை காக்கிற நல்ல தேவன் நமக்கு உண்டு. தேவனை ஆராதிப்போம், உயர்த்துவோம். ஆமென். பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே. என் சார்பில் நீர் பலியானீர், எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீர். என் சார்பில் நீர் பலியானீர், எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீர். நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. யாவே 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 ரொபேகா. யாவே யாவே ஆமென். யாவே 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 ரொபேகா. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே. உயிர்த்தெழுந்த உம் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. உயிர்த்தெழுந்த வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. யாவே யாவே ஆமென். யாவே 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 ரொபேகா. யாவே come on. யாவே யாவே ஆமென். யாவே 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 ரொபேகா. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவரே. நீடித்த ஆயுளினால் எங்களை திருப்தி செய்பவரே.
Hallelujah. அந்த இயேசு என்னும் நாமத்தினாலே, அந்த கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்ட எங்கள் இயேசு என்னும் நாமத்தினாலே, வியாதிகளை நீங்க பண்ணுகிற உங்க நாமத்தினாலே, சாபங்களை மாற்றுகிற உங்க நாமத்தினாலே, குறைவுகளை நிறைவாக்குற உங்க நாமத்தினாலே, உங்க பிரசன்னத்துக்கு வந்து உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. மருத்துவரின் அறிக்கையை மாற்ற சிலுவையின் ரத்தம் போதுமானது. நீர் முன்குறித்திருக்கிறவைகளை நீரே அல்லாமல் வேற யாரால நிறைவேற்ற முடியும் ஆண்டவரே. உண்மையே நோக்கி பார்க்கிறோம். எங்க உள்ளமெல்லாம் உண்மையை தேடுகிறது. ஏன்னா என்னுடைய பலன், என்னுடைய சுகம், என் ஆரோக்கியம், என் ஜீவன், என் உயர்வு, என் மேன்மை எல்லாம் நீர் மட்டும்தான். இவைகள் எல்லாம் உம்மிடத்திலிருந்து மட்டும்தான் ஆண்டவரே. உங்க நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனை ஆராதிப்போமா? என்னுடைய மீட்பும், என் பலனும், என் சுகமும், என் அடைக்கலமும், என் கேடகமும், நான் நம்புகிற துணையுமா இருக்கிற கர்த்தர் நீர் அல்லவோ. I love you Lord, to worship you Jesus. Hallelujah. Oh, சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. ஹல்லேலூயா. வியாதிகளை மாற்றுகிற உங்க நாமத்திற்கு நன்றி. புழுதியில் இருந்து தூக்கி எடுக்கிற உங்க வல்லமைக்காக நன்றி. ஹல்லேலூயா. அளவற்ற அன்பை பொழிகிற இந்த நேசத்திற்காக நன்றி. என் தகப்பனே, ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன். நேசம் உண்டு, பாசம் உண்டு, இரக்கம் உண்டு உம் பாதத்தில். நேசம் உண்டு, பாசம் உண்டு, இரக்கம் உண்டு உம் பாதத்தில். சொல்லுங்க. நன்றி ஐயா, 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 நன்றி ஐயா,
சுகம் பெற்றோ, பலன் பெற்றோ, ஜீவன் பெற்றோ, பாதத்தில் சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? சுகம் பெற்றோ, பலன் பெற்றோ, ஜீவன் பெற்றோ, பாதத்தில். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. We thank you Lord, we thank you. உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிற எல்லா நன்மைக்காய் நான் இனி காலையில ஒரு சுகமளிக்கிற தேவ பிரசன்னம் உங்க பிள்ளைகள் வீடுகளுக்குள்ள பாய்ந்து போகிறதுக்காக நன்றி. உண்மையாய் ஆராதித்துக் கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பிரசனம் தொட்டு கொண்டு வருகிற மாற்றங்களுக்காக, விடுதலைக்காக நன்றி அப்பா. நீரே எங்கள் தேவன், நீர் கொடுக்கிற பெரிய கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நல்ல நாமத்தில் சுவாமி, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்க கர்த்தருடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே, அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களில் வல்லவராக இருக்கிறார். அப்புறம் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமை நமக்குள்ள எப்படி விளங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி போடப்படும் பொழுது, உங்களிடமாய் விளங்கின தேவனுடைய வல்லமையினால் அவருடனே பிழைத்திருப்போம் என்று 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இப்போ இந்த பவுலடிகளார் பேசுகிற இந்த வார்த்தையில ஒன்று நம்ம கவனிக்கிறோம். என்னன்னா, நீங்கள் வல்லவராக இருக்கிறீர்கள், நீங்கள் மகிமையுடையவர்களா இருக்கிறீர்கள் என்று இந்த கொரிந்து சபையை பார்த்து அவர் பேசவில்லை. நீங்க வல்லவர்களா இருக்கிறீங்க, நீங்க மகிமையா இருக்கிறீங்க அப்படின்னு சபையாரை பார்த்து, சபையை பார்த்து அவர் சொல்லாமல் திட்டமும் தெளிவுமா இந்த ஒரு வார்த்தையை அவங்களுக்கு புரிய வைக்கிறாரு. உங்களிடத்தில் அவருடைய வல்லமை விளங்குகிறது என்று அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சோ இந்த நாள்ல தேவனாகி கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம் என்னவென்றால், நமக்குள்ள எவ்வளவோ குறைகள் இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசனம் நம்மை மேற்கொள்ளும் பொழுது, ஆண்டவருடைய வல்லமை நம்மளை மேற்கொள்ளும் பொழுது, நம்முடைய பலத்தினாலே முடியாதது தேவ பலத்தினாலே சாத்தியமாய் மாறுகிறது. எத்தனையோ வேதத்தில் இருக்க சம்பவங்களை நம்ம இதுக்கு மேற்கோளாக காட்டலாம். அலங்கம் 52 நாட்கள்ல கட்டி முடிக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். ஆனா பல ஆண்டுகளாக இடிக்கப்பட்டு சிதிலம் அடைஞ்சிருந்த ஒரு இடம், ஆனா அதை கட்டி முடிக்க 52 நாட்கள் மட்டுமே போதுமானதா இருந்தது. அவர்கள் உழைப்பதற்கு வந்து நின்றா கூட அந்த உழைப்புக்கு பின்னாடி தேவனுடைய வல்லமை விளங்கினதுனால எவ்வளவோ எதிர்ப்புகள், எதிரிகள், சூழ்ச்சிகள், அந்த வேலையை தடுத்து நிறுத்தணுன்ற மனித முயற்சிகள், இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி தேவனுடைய பலத்தினாலே, அதாவது அன்றைக்கு அலங்கத்தை கட்ட வந்திருந்த அந்த தலைவர்கள், அந்த விசுவாசிகள், எருசலேமுக்கு திரும்பி வந்த அந்த கூட்டத்தினரோடு அவர் வல்லவராய் இருந்தபடினாலே அவர்கள் அந்த காரியத்தை செய்து முடிக்க முடிந்தது. நம்ம ஆபிரகாமோட லைஃப்ல பார்க்கும்பொழுது, ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனாகிய லோத்துவனுடைய குடும்பத்தினர் கைப்பற்றப்பட்டு போனதை அவன் அறிந்து, அவனுடைய எல்லா உடைமைகளையும் அவர்கள் கொள்ளையடித்து போனார்கள் என்று அறிந்து, ஆபிரகாம் ஏதாவது செய்யணும் என்று சொல்லி தன்னோடு இருந்த ஜனங்களை அவன் என்ன பண்றான், கூட்டிக் கொண்டு அவர்கள் பின் சென்று அவர்களிடத்துல போர் செய்து அவர்கள் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறான். அப்படிதான் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். சகலவற்றையும் அவன் திருப்பி கொண்டு வந்தான் என்று. ஹல்லேலூயா. இதுல பாருங்க, ஆபிரகாம் அங்க தொடர்ந்து போய் அந்த போர் செய்வதற்காய் போனாலும் அந்த போரில ஆண்டவர் அவர்களுக்கு வல்லவராய் இருந்தார். ஏன்னா ஏப்ரஹாமோட இருந்த மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா, அவனுடைய வீட்டில, அவனுடைய பண்ணையில வேலை செய்கிற வேலையாட்கள், கால்நடையை பராமரிக்கிறவர்கள், வீட்டு வேலை செய்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் அதிகமா இருந்திருக்க கூடும். ஆனா இவங்க போய் சந்திக்கிற எதிரி எப்படின்னா, அவர்கள் போர் செய்வதற்கென்றே ஆயத்தமான ஒரு இராணுவ கூட்டத்தினர். ஆனா சாதாரண ஒரு மனுஷன் இவ்வளவு பெரிய இராணுவத்தை எப்படி முறியடிக்க முடிந்தது? அதுதான் ரகசியம். ஆபிரகாமோட அவர் வல்லவராய் இருந்தார், அவர் தன்னுடைய மகிமையை அவர்களுக்கு விளங்க பண்ணினார். அல்லேலூயா, ஆமென். அதே போலதான் நம்ம தாவீதை பார்க்கிறோம். தாவீது சவுலோடு பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான்
என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை பிடித்து கொண்டு போன சிங்கத்து பின்னாடி கரடு பின்னாடி நான் போனேன். நான் போய் அதனுடைய போராடி அதனுடைய வாய்களை எல்லாம் கிழித்து நான் என்னுடைய ஆட்டுக்குட்டியை மீட்டு கொண்டு வந்தேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இவன் ஒரு வாலிப பையன், அவன் வெளியிலே தங்கியிருக்கிறதுனால ஓரளவுக்கு பலம் உள்ளவனா இருந்திருக்க கூடும். ஆனா ஒரு சிங்கத்துடைய அல்லது கரடியினுடைய தாடையை பிடித்து கிழிக்கிற அளவுக்கு வல்லமை எந்த மனுஷனுக்கும் பொதுவா இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அவ்வளோ வீரியமும் சக்தியும் தேவை அந்த ஒரு செயலை செய்வதற்கு. ஆனா பாருங்க, தாவீது அதை செய்தார். எப்படி செய்திருப்பார் என்று விசுவாசிக்கிறீங்க? அன்னைக்கு தாவீதோடு கூட கர்த்தர் வல்லவராய் இருந்தார். அவனுடைய கைகளையும் அவன் புயங்களையும் கர்த்தர் ஆட்கொண்டு ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார். அப்ப இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இந்த காரியத்தை தான் உணர்த்துகிறார், இடைப்படுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களிடத்தில் வல்லவராய் இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கிற இல்ல செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் உங்கள் நினைவுக்கு வரலாம். பாதியில நின்று போயிருக்கிற விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயத்தை தொடங்கிட்டு செய்ய முடியாமல் ரொம்ப திணறி கொண்டிருக்கிற எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்கு நினைவுக்கு வரலாம். அது ஒரு வீடு கட்டுற வேலையா இருக்கலாம், உங்க அலுவலகத்துல உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்க ஒரு ப்ராஜெக்டா இருக்கலாம், இல்ல உங்களுடைய கல்வியா இருக்கலாம், உங்களுடைய டிகிரியா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துல சில நேரம் நம்ம தோண்டு போயிடும், முன்னேற முடியாம கஷ்டப்படுறோம். ஆனா ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களால சுயத்தினால முடியாதத அவர் வல்லவராய் உங்களோடு இருந்து அதை செய்து முடிப்பார். இல்ல ஒரு சிலர் நிறைய விதமான ஆவிக்குரிய யுத்தங்களை சந்தித்து அவைகளை மேற்கொள்ள முடியாம மனுஷர் யுத்தங்கள், எத்தனையோ எதிரிகள், சூழ்ச்சிகள் என்று பார்த்து அதுல மேற்கொள்ள முடியாம தோண்டு போயிருக்கலாம். ஆனா ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கும் அப்படிப்பட்டவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களிடத்திலே நான் வல்லவராய் இருக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன நாம் அறிந்து கொள்கிறோம்? என் பலத்தால முடியாதது அவருடைய பலத்தால முடியும். ஆமென். என்னுடைய சாமர்த்தியத்தினால முடியாதது அவருடைய ஆற்றல் செய்து முடிக்கும். இதைதான் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பலத்தினாலே அல்ல, பராக்கிரமத்தினாலே அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குரைத்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. எங்கெல்லாம் நம்ம பலவீனமா இருக்கணுமோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். அல்லேலூயா. நம்ம இப்படி நிறைய நேரம் வாசிச்சிருக்கோம், let the weak say I am strong. பலவீனன் தான் பலவான் என்று சொல்வானாக. ஒரு விஷயம் கேட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப முரண்பாடான ஒரு வாக்கியம் போல இருக்கும், ஒரு கான்ட்ரடிக்டரியான ஸ்டேட்மெண்டா தெரியும். வீக்கா இருக்கிறோம் எப்படி ஸ்ட்ராங்னு சொல்றது? நான் போரா இருக்கிறேன் எப்படி நான் ரிச்னு சொல்றது? நான் பலவீனத்துல இருந்துட்டு நான் பலவான் எப்படிங்க சொல்ல முடியும்? அங்கதான் ரகசியமே. என்ன ரகசியம் அப்படின்னா, நாம் பலவீனமானவர்கள் தான், அது உண்மை. ஃபர்ஸ்ட் பகுதி உண்மை. ரெண்டாவது என்ன உண்மை அப்படின்னா, என்னோடு கூட இருக்கிற கர்த்தர் பலம் உள்ளவர், அது இன்னொரு உண்மை. இப்ப இந்த ரெண்டு உண்மையும் நம்ம இணைத்து பேசுறோம். நான் பலவீனன், அவர் பலவான். என்னுடைய பலவீனத்துல நான் பலவீனனாய் தெரியாதபடிக்கு அவருடைய பலன் எனக்குள்ளிருந்து செயல்பட ஆரம்பிக்கும். என்னுடைய குறைவுகளில அவருடைய நிறைவு எனக்குள்ளிருந்து செயல்பட ஆரம்பிக்கும். அப்ப இது முரண்பாடான ஸ்டேட்மெண்ட் இல்ல. நானும் என் ஆண்டவரும் ஒன்றாயிருப்பதினாலே, அங்கதான் ரகசியமே. நானும் என் கர்த்தரும் ஒன்றாயிருப்பதினால என்னுடைய பலவீனத்தை மறைத்து அவருடைய பலன் வெளிப்படுகிறது. என்னுடைய இயலாமைகள் மறைக்கப்பட்டு அவருடைய ஆற்றல் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. சோ என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, அண்ணே, அக்கா, நீங்க ஊழியம் செய்கிறவர்களா இருக்கலாம், வேலை செய்கிறவர்களா இருக்கலாம், வியாபாரியா இருக்கலாம், கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற ஸ்கூல் சில்ட்ரனா இருக்கலாம், நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், நீங்க கார்பரேட் எம்ப்ளாயியா இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் ஒண்ணு சொல்றேன், உங்களால முடியாதது கர்த்தரால முடியும். மலை போன்ற சூழ்நிலைகள் கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு முன்பாக நிற்கிற நிறைய காரியங்களை கர்த்தர் தவிடுபடியாய் மாற்றுவார். ஏசாயாவுல வாசிக்கிறோம், உன்னை கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாய் நான் மாற்றுகிறேன். எதற்கு மாற்றுகிறாரா? மலைகளை பதறாக்கும்படி. நல்ல கவனிங்க, மலைகளை ஆண்டவரே கூட பதறா மாற்றிடலாம். ஆனா அவருக்கு நாம் தேவை. நம்மளதான் ஆண்டவர் ஒரு அற்புதமாய் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை அந்த கூர்மையான பற்களுள்ள எந்திரத்தை போல ஆக்கி மலைகளை பதறாக்கும்படி அவருடைய ஆற்றலை எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். வேதத்துல இருக்கிற ஆண்டவருடைய கிருபையினால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவருக்கு வெற்றியாளர்களாய் திகழ்ந்த ஒவ்வொருடைய லைஃபையும் நம்ம பார்த்தோம்னா, எவ்ரி பர்சன் சக்சஸ்ஃபுல் இந்த வேர்ட் ஆஃப் காட் நீங்க பாத்தீங்கன்னா அது அவங்களுடைய ஆற்றலால நடந்திருக்காது, அவங்களுடைய பலத்தால, சக்தியால, அவங்களுடைய சாமர்த்தியத்தால நடந்திருக்காது. அது தேவ கிருபையினால, தேவ வல்லமையினால, ஆண்டவர் கொடுத்த ஒத்தாசையினாலதான் அந்த காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கும்.
இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசுகிற காரியம் அதுதான். உங்களுக்கும் இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க பலத்தால் ஆகாதது தேவனுடைய கிருபையினாலே ஆகும். என்னால படிக்கவே முடியல, படிச்சா மண்டையிலே ஏற மாட்டேங்குது, நான் திரும்ப திரும்ப இந்த ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகுறேன், இல்ல என்னுடைய மார்க் கம்மியாயிட்டே இருக்குது, உனக்கு அந்த ஆற்றல் இல்ல, பலன் இல்லைனாலும் பரவாயில்ல, முழங்கால போட்டு கர்த்தரை பிடித்துக்கொள். ஆண்டவரே, இந்த இடத்துல எனக்கு உங்களுடைய உதவி வேணும் சுவாமி, என்னை ஆற்றல் படுத்துங்க அப்படின்னா இந்த வசனம் உங்களுக்கு உண்மையாகும். அவர் உங்களில் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை அசாதாரணமான வல்லமை. அல்லேலூயா. ரொம்ப டைட் லைனான டெட்லைன், ரொம்ப ஆண்டவரே ரொம்ப பிரஷர், டிப்ரெஷன்ல இருக்கிறோம், என்னால ஒர்க் பண்ணவே முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, என்ன ஆண்டவரே செய்வேன்? யாராவது அப்படிப்பட்ட பிரஷர்ல இருந்தீங்கன்னா நீங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. நீங்க கற்றது, நீங்கள் தெரிந்து கொண்டது, உங்க எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் ஒரு பக்கம் உண்மைதான், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதையும் தாண்டி தேவனுடைய ஆற்றல் உங்களை தொடும் என்றார், கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடும் என்றார். ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சாதாரணமாய் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிரியமான தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நீங்க ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. இது மாதிரி நான் சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்துகிற ஒரு சத்தியம் அதுதான், நான் உங்களில் வல்லவராக இருக்கிறேன். முதல்ல இதை மனசுல ஏத்துக்கணும். எனக்கு மகிமை இல்ல, ஆண்டவருடைய மகிமை எனக்குள்ள இருக்கிறது. நீங்க மைண்ட்ல நல்லா பதிய வச்சுக்கோங்க. உங்க ஆவியில அது உரைக்கும்படி நல்லா உங்களுக்குள்ள அதை ரிப்பீட் பண்ணுங்க. என் கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். என்னால முடியாது, ஆனா தேவனால முடியும். அல்லேலூயா. அவர் எனக்காக செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்காக வழக்காடுவார். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆற்றல் வல்லமை உங்களை நிரப்பும் பொழுது உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்களை தேவன் கொண்டு வருவார். ஒரு சில காரியங்களை நான் குறிக்கா சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். முதல்ல, ஒரு மனுஷனுக்கு சூழ்நிலைகள், பாரங்கள், எதிர்ப்புகள், புயல்கள், எதிரிகள், வேதனைகள், இவைகளில ஒருத்தன் துவண்டு போகாம அவைகளில நின்று ஜெயிப்பதற்கு தேவையானது ஒரு அற்புதமான ஆண்டவருடைய ஆற்றல், ரெசிலியன்ஸ். நின்று தாக்கு பிடித்து முன்னேறி தடைகளை உடைத்து வருகிற ஒரு பயங்கர ஆற்றல். இதை தேவனுடைய வல்லமை உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும். நீங்க எளிதில் துவண்டு போகிறவர்களாக, சீக்கிரம் உடைஞ்சு அழுதுகிறவர்களாக, என்ன செய்வது திகைச்சு போய் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிறவர்களாக நீங்க இருப்பீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு ஆண்டவருடைய வல்லமை தேவை. ஆண்டவருடைய வல்லமை பிரியமான தேவ ஜனமே உங்களுக்குள்ள நல்ல ஒரு ரெசிலியன்ஸை உண்டு பண்ணும். தாக்கு பிடித்து நிற்க, எந்த சூழலிலும் மடிந்து போகாமல் நிற்க, ஆவிக்குரிய யுத்தமோ பூமிக்குரிய காரியங்களோ மனுஷரால் ஏற்படுகிறதோ அசுத்தாவிகளால் ஏற்படுகிறதோ எதுவா இருந்தாலும் நின்று அதை தாக்கு பிடித்து, ஹல்லேலூயா, அவைகளை நின்று ஜெபத்தால ஜெயித்து மேற்கொள்கிற ஒரு கிருபை, ஒரு வல்லமை, ஹல்லேலூயா, ஒரு ரெசிலியன்ஸை தேவனுடைய வல்லமை உங்களுக்கு கொடுக்கும். திரும்பியும் அந்த வசனத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவர் உங்களில் வல்லவராய் இருக்கிறபடினால் இது சாத்தியமாய் மாறும். இரண்டாவது, அவருடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சனாக தேவன் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஞானத்தை விளங்க செய்வார். அப்ப நீங்க பேசும் பொழுது உங்களுடைய ஞானம் விளங்குவதனாலே நிறைய பேர் நீங்க பேசுவதை கேட்பாங்க, உங்களை பின்தொடர்ந்து வர விரும்புவாங்க. உங்களோடு கர்த்தர் இருக்கிறார், நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள் என்பதை அறிந்து உங்களோடு பின்தொடர்ந்து வர ஆண்டவர் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி இருப்பார். உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை, ஒரு மரியாதை இருக்கும், உங்கள் செயல்களுக்கு கனம் இருக்கும். அந்த இன்ஃப்ளூயன்ஸை எப்படி ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார்னா, அவருடைய பரிசுத்த ஆவியில் அவங்களை நிரப்பி தன்னுடைய வல்லமையை உங்களுக்கு காண்பித்து தான் அவர் அந்த இன்ஃப்ளூயன்ஸை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. நிறைய பேரால செய்ய முடியாததெல்லாம் உங்களை கொண்டு சாதாரணமாய் கர்த்தர் செய்து முடிப்பார். அதே போல ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அவருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பின உடனே, அந்த வல்லமை உங்களை தொட்ட உடனே, அவர் வல்லவராய் உங்களுக்குள்ள வந்த உடனே ஒரு காரியம் நடக்கும். உங்கள் பார்வை மாறிவிடும். உங்கள் சூழ்நிலை குறித்து, உங்கள் பிள்ளையை குறித்து, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சவால்களை குறித்து, உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற திட்டங்களை குறித்து, இவ்வளவு நாள் உங்களுக்கு இருந்த அந்த கண்ணோட்டம், அந்த பார்வை, அந்த பெர்ஸ்பெக்டிவை தேவனுடைய ஆவியானவர் மாற்றி விடுவார். ரொம்ப மலை போன்ற சோதனையாய் தெரிந்ததெல்லாம் இப்பொழுது இவ்வளவுதானா, கர்த்தர் இருக்கிறார், பார்த்துக் கொள்வார் என்று பேசும்படி உங்களை மாற்றிவிடும். அல்லேலூயா. அழுது புலம்பி துக்கித்து இருந்த அந்த எண்ணங்களுக்கு பதிலாக துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் கர்த்தருடைய பிரசனத்துக்கு போவோம் என்ற ஒரு மாற்றத்தை இந்த தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே கொண்டு வருவார். 10 பேர் வந்து சொன்னாங்க, ஐயோ நாங்கள் ஏனாக்கியரை கண்டோம், நம்ம அந்த தேசத்துக்குள்ளெல்லாம் போக முடியாது, தேசம் நல்ல தேசம் தான், அங்க இருக்கிறவங்க மனுஷரை படிச்சுக்கிறவங்க, ஐயோ நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமேன்னு 10 பேர் சொன்னாங்க. 2 பேர் சொன்னாங்க, உடனே புறப்பட்டு போகலாம், கர்த்தர் நம்ம இதை கொடுப்பார்.
இன்றைக்கே போகலாம். எப்படி இப்படிப்பட்ட ஒரு மாற்றமான கருத்து? பார்க்கறது என்னமோ ஒரே விஷயத்தை தான் பார்க்கறாங்க. இவர்களுக்குள்ள இருந்த ஆவியினுடைய பலன் அப்படிப்பட்டதா இருந்தது. their perspective was different. இன்னும் ஆழமா சொல்லணும்னா, அவர்கள் கர்த்தருடைய கண்ணோட்டத்திலே பார்த்தார்கள். உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரும். உங்கள் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது சுயபலத்துல மாம்சத்துல நின்று பார்க்காம ஆண்டவருடைய பார்வையில பார்க்கும்படி ஆண்டவர் செய்வார். அது எப்படி நடக்கும்? அவர் உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறபடியால் நடக்கும். ஆக நீங்க ஆண்டவர் நம்மகிட்ட பேசுற ஒரே ஒரு காரியம் தான், எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்களால முடியாது, ஆனா தேவனால எல்லாம். உங்களையே நீங்க சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை ஸ்டாப் பண்ணிட்டு கர்த்தரை சார ஒப்பு கொடுத்து பாருங்க. ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கைக்கு காத்திருக்கிறது. கண்களை மூடி வாங்க, ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னோடு கூட இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாரையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இன்றைக்கும் அவங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் அவங்க நொடிந்து போய் சோர்ந்து போய் பின்னடைவா அடைந்து இருக்கும்படி அவங்களை தள்ளி இருக்கிறதோ தெரியுது. எல்லா செட்பேக்ஸையும், எல்லா டிஸ்கரேஜ்மெண்ட்ஸும், டிசப்பாயின்மெண்ட்ஸையும் இன்னைக்கு மேற்கொள்ளும்படி ஆண்டவரே உங்க பிரசன்ஸ், உங்க வல்லமை ஆண்டவரே அவர்களோட வல்லமையாய் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வசனம் சொன்னது போல அல்லேலூயா, அவர் உங்களில் வல்லவரா இருக்கிறார். he is mighty in you. ஆண்டவரே, இந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கட்டும். அவங்களுடைய பலவீனங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார் என்று உணரட்டும். அவங்க குறைவுகளுக்கு நடுவில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் என்பதை அவர்கள் உணரட்டும். தங்களுடைய இயலாமையும் தங்களுடைய லிமிட்டேஷன்ஸையும் அவங்க பார்த்து கொண்டே இருக்காம கர்த்தரால் என்ன செய்ய முடியும் என்பதை ஆண்டவரே அவர்கள் பார்க்கும்படி கர்த்தர் அவங்களை வந்து நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அநேக சாட்சிகளை இங்கிருந்து எழுப்புங்க. வைராக்கியமாய் ஜெபிக்க, ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்க, சத்ருவை மேற்கொள்ள முழங்கால போட இந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு பலன் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஹல்லேலூயா. இந்த வசனம் சொன்னது போலவே அவர் உங்களில் வல்லவராய் இருக்கிறார் என்று உங்க பிள்ளைகளை சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வெற்றி சிறக்க பண்ணும் ஆசீர்வதியும் இயேசுவின் நல்ல நாமத்திலே ஆண்டவரே, ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏதாவது நீங்க எங்களிடத்துல தொடர்பு கொண்டு உங்க சாட்சிகளை சொல்ல விரும்பினா, இல்ல உங்க ஜெப தேவைகளுக்காக ஜெபிக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா அந்த திரையில இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. we are very happy to be in touch with you. we would like to pray for you. நீங்கள் வேற எந்த சபைக்கும் போகாதவர்களா இருந்தா கீழ்பாக்ல எங்களுடைய ஒரு சபை இருக்கிறது, பொன்மார்ல எங்களுக்கு ஒரு சபை இருக்குது. எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அந்த லொகேஷன் எல்லாம் ஷேர் பண்ணி விடுவோம். நீங்க வந்து எங்களுடைய ஆராதனையில கலந்து கொள்ளலாம். ஒருவேளை நீங்க ஃபோன் வேணா மெசேஜ் பண்ணணும்னு நினைச்சா கூட அதே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நாங்கள் நிச்சயமா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். தொடர்ந்து தொடர்புல இருங்க. எங்களுடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.